அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, சமீப காலமாக பிரபல இஸ்லாமிய அழைப்பாளர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு செய்திகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் பரவி வருகின்றன. குறிப்பாக அவர் கைது செய்யப்பட்டதாகவும் மிகப்பெரிய அளவில் பண மோசடியில் ஈடுபட்டதாகவும் பெண் தொடர்பான மோசடி ஒன்றில் சம்பந்தப்பட்டதாகவும் பல்வேறு தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. இந்த தகவல்களை பார்க்கும் பலரும் உண்மை என்னவென்று தெரியாமல் குழப்பமடைந்திருக்கலாம். ஆனால் இங்கே நாம் ஒன்றை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபரை பற்றிய குற்றச்சாட்டு ஒன்று சமூக வலைத்தளத்தில் வெளியாகிவிட்டது என்பதற்காக அது உடனடியாக உண்மையாகிவிடாது. அதேபோல் ஒருவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது என்பதற்காக அவரை குற்றவாளி என்றும் நாம் தீர்மானித்துவிட முடியாது. உண்மை என்ன என்பது சம்பந்தப்பட்டவர்களின் விளக்கம், அதிகாரப்பூர்வ தகவல்கள் மற்றும் நம்பகமான ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தொடர்பாக தற்போது பரவி வரும் சில தகவல்கள் குறித்து ஒரு தெளிவை பார்ப்போம். முதலாவது குற்றச்சாட்டு என்னவென்றால், அப்துல் பாசித் புகாரி அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று சில தகவல்கள் பரவின. ஆனால் தற்போது கிடைத்த தகவலின்படி அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுவது சரியான தகவல் அல்ல என்றும், விசாரணை தொடர்பாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒருவரை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்வது மற்றும் ஒருவரை கைது செய்வது இரண்டும் ஒரே விஷயமல்ல. எனவே காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்ற தகவலை கைது செய்யப்பட்டார் என்று மாற்றி பரப்புவது மக்களிடையே தேவையற்ற பரபரப்பையும் தவறான புரிதலையும் ஏற்படுத்தக்கூடும். அதனால் முழுமையான உண்மை மற்றும் அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளிவரும் வரை நாம் அவசரமாக முடிவு செய்யாமல் இருப்பது நல்லது. இரண்டாவது முக்கியமான குற்றச்சாட்டு, அவர் 10 கோடி ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவல். இந்த தகவலும் சமூக வலைத்தளங்களில் பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இது குறித்து கிடைத்துள்ள விளக்கத்தில் பல ஆண்டுகளாக அவர் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும், பலர் அவரிடம் முதலீடு செய்ததாகவும், அந்த வியாபாரத்தில் ஒரு காலகட்டத்தில் லாபம் கிடைத்திருந்தாலும் பின்னர் துரதிருஷ்டவசமாக நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக சிலருக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்றும், ஆனால் அதை நேரடியாக பண மோசடி என்று கூறுவது சரியானதல்ல என்றும் அந்த விளக்கம் தெரிவிக்கிறது. இங்கேயும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வியாபாரத்தில் ஒருவர் பணத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் வியாபார நஷ்ட காரணமாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்படுவது ஒரு விஷயம். ஆனால் திட்டமிட்டு ஒருவரை ஏமாற்றி பணத்தை பெற்றுக்கொள்வது என்பது வேறு விஷயம். இரண்டையும் ஒன்றாக கருதி ஒருவரை மோசடிக்காரர் என்று கூறுவது மிகவும் பெரிய குற்றச்சாட்டாகிவிடும். அதனால் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்களின் முழுமையான விளக்கமும் அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவரும் வரை நாம் தீர்ப்பு வழங்காமல் இருப்பதே நியாயமானது. மூன்றாவது குற்றச்சாட்டு, பெண் தொடர்பான மோசடி. இந்த குற்றச்சாட்டும் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. ஆனால் தற்போது பரவி வரும் விளக்கத்தின்படி இது ஒரு பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்த சம்பவம் அல்ல என்றும், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பான விவகாரம் என்றும் கூறப்படுகிறது. அவருடைய திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தொடர்பான விஷயம் தனிப்பட்ட குடும்ப விவகாரம் என்றும் அந்த விளக்கம் கூறுகிறது. இங்கேயும் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதை சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற முறையில் பெரிதுபடுத்தி அதற்கு பல்வேறு அர்த்தங்களை சேர்த்து ஒரு நபரின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் பரப்புவது சரியான செயல் அல்ல. குறிப்பாக ஒரு முஸ்லீமாக நாம் மற்றவர்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, ஒரு பாவி உங்களிடம் ஏதேனும் செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒருவர் ஒரு தகவலை கொண்டு வந்து விட்டார் என்பதற்காக அதை உடனடியாக நம்பிவிடக்கூடாது. அதை பரப்புவதற்கு முன்பாக அது உண்மையா என்பதை விசாரிக்க வேண்டும். இன்று சமூக வலைத்தளங்களின் காலம். ஒரு செய்தியை உருவாக்குவதற்கு சில நிமிடங்கள் போதும். ஒரு வீடியோவை எடிட் செய்வதற்கும் ஒருவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டை எழுதி வெளியிடுவதற்கும் சில நிமிடங்கள் தான் ஆகும். ஆனால் அந்த செய்தி உண்மையல்ல என்றால், அதை ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்துவிட்டால், நூற்றுக்கணக்கானவர்கள் பகிர்ந்துவிட்டால், அந்த நபருடைய கண்ணியத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பை மீண்டும் சரி செய்வது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. அதனால் தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமை பற்றி கேள்விப்பட்ட செய்தியை அப்படியே பகிரக்கூடாது. குறிப்பாக குற்றச்சாட்டு, அவதூறு, குடும்ப பிரச்சனை, பண விவகாரம் போன்ற விஷயங்களில் இன்னும் அதிகமான பொறுப்பு இருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மை தெரியும் வரை அமைதியாக இருப்பது தோல்வி அல்ல.
தெரியாத விஷயத்தில் கருத்து சொல்லாமல் இருப்பது அறிவுடைமை. ஆதாரம் இல்லாமல் ஒருவரை குற்றவாளி என்று கூறாமல் இருப்பது ஒரு முஸ்லிமின் பொறுப்பு. அதே நேரத்தில் யார் மீதும் குற்றச்சாட்டு வந்துவிட்டால் அதை மறைத்து விட வேண்டும் என்று நாம் கூறவில்லை. உண்மை என்ன என்பதை அதிகாரப்பூர்வமாக விசாரிக்க வேண்டும். யாராவது தவறு செய்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் விசாரணை முடிவதற்கு முன்பாகவே சமூக வலைத்தளங்களில் நாம் தீர்ப்பு வழங்கிவிடக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தொடர்பாக தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் குறித்து அவருடைய தரப்பிலிருந்து இன்னும் முழுமையான விளக்கம் வரலாம். அவர் விரைவில் இது குறித்து தெளிவுபடுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த விளக்கம் வெளிவந்த பிறகு விஷயங்களை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதுவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை பகிரக்கூடாது. இரண்டாவது, ஒருவரை பற்றி அவதூறாக பேசக்கூடாது. மூன்றாவது, அவருடைய குடும்ப விஷயங்களை தேவையில்லாமல் விவாதிக்கக்கூடாது. நான்காவது, ஒரு வீடியோவை முழுமையாக பார்க்காமல் அதன் பின்னணி என்ன என்பதை அறியாமல் கருத்து சொல்லக்கூடாது. ஐந்தாவது, நாம் கேள்விப்பட்ட தகவலை உண்மை என்று உறுதி செய்யாமல் மற்றவர்களுக்கு அனுப்பக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் நாம் பகிரும் ஒரு செய்தி நம்மை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான மக்களிடம் சென்றுவிடும். அந்த செய்தி தவறானதாக இருந்தால் அதன் பொறுப்பிலிருந்து நாம் தப்ப முடியாது. எனவே சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நாம் யாரையும் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக உண்மையை மாற்றி கூற வேண்டியதில்லை. அதே போல் யாரையும் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக உறுதிப்படுத்தப்படாத குற்றச்சாட்டுகளை பரப்பவும் வேண்டாம். உண்மை என்னவோ அதைத்தான் உண்மை என்று ஏற்றுக்கொள்வோம். உண்மை தெரியாத விஷயத்தில் அல்லாஹ்விடம் பொறுப்புடன் நடந்து கொள்வோம். அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தொடர்பாக வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து சம்பந்தப்பட்டவர்களின் முழுமையான விளக்கம் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவந்த பிறகே இறுதியான முடிவுக்கு வருவது சிறந்தது. அதுவரை தேவையற்ற வதந்திகளை பரப்பாமல் இருப்போம். அல்லாஹ் நம்முடைய நாவையும் நம்முடைய எழுத்தையும் நம்முடைய சமூக வலைத்தள பதிவுகளையும் பாதுகாப்பானதாக ஆக்குவானாக. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ்விடம் கணக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒருவருடைய கண்ணியத்தை காப்பாற்றுவது எவ்வளவு பெரிய நன்மையோ அதே போல் ஆதாரமில்லாமல் ஒருவருடைய கண்ணியத்தை பாதிப்பதும் மிகவும் ஆபத்தான விஷயம். எனவே உண்மை தெரியாமல் எந்த செய்தியையும் நம்பாதீர்கள். உறுதி செய்யாமல் எந்த செய்தியையும் பகிராதீர்கள். அல்லாஹ் நம்மை உண்மையை அறிந்து உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆனால் தயவு செய்து உறுதிப்படுத்தப்படாத எந்த தகவலையும் உங்கள் சொந்த கருத்தாக சேர்த்து பரப்ப வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.